கமலா பேசுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங் பேசுங்க. சார் நான் வந்து இருக்கிறது வந்து ராம்நாத் டிஸ்ட்ரிக்ட் ராமேஸ்வரம் சார். நான் வந்து நிறைய எல்டிபி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். எல்லாருமே எல்டிபி பார்க்குறாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நான் பொருள் வாங்கணுமான்னு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதை தான் சார் கேட்குறாங்க. ஓகே. அதுக்கு நீங்க அஹ், நான் அப்படி கேட்கறவங்கள்ட்ட நீங்க என்ன எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நான் சொல்றேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து எல்டிபி பார்த்துட்டாங்க அப்படின்னா முழுசா பார்த்துருக்காங்களான்னு வந்து செக் பண்ணுங்க. முழுசா பார்த்தீங்களான்னு நீங்க ஒரு கொஸ்டின் கேளுங்க. கேட்டதுக்கு அப்புறம் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு நீங்க அவங்கள்ட்ட அடுத்து கேளுங்க. பார்க்கலன்னு சொன்னாங்களா, முழுசா பார்க்கலைங்க, போன் வந்துருச்சு, கால் வந்துருச்சு அப்படின்னா நீங்க ரெக்வஸ்ட் பண்ணுங்க. மேடம், சார், இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்னா, அக்கா, அண்ணா, இது மாதிரி வந்து இன்னொரு டைம் எனக்காக பாருங்க, முழுசா பாருங்க, இன்னொரு டைம் பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு சூட் ஆகும். உங்களால இதுல சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இது. ஓகேவா? நீங்க முழுசா பாருங்க. நீங்க வந்து அப்படியே ஷாக் ஆயிருவீங்க. நீங்க உங்களுக்கு இது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் மாரி, வரம் கிடைச்ச மாரி நீங்க நினைப்பீங்க அப்படின்னு அந்த ஒரு ஹைப்ப கிரியேட் பண்ணி அவங்களுக்கு யூஸ் ஆகும். அவங்களால பண்ண முடியும்னு அப்படி சொல்லணும். ஓகேவா? அப்ப என்னடா நம்மள இப்படி நம்புறாரு, நம்மளால பண்ண முடியுன்றாரே, நமக்கு தெரிஞ்சதா இருக்குமோ அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஓகேவா? நீங்க இன்வைட் பண்ணும்போது இப்படிதான் சொல்லணும். தெரிஞ்சவங்கள்ட்ட. அதே மாரி பார்க்கலன்னு சொல்றவங்கள்ட்டயும் இப்படி சொல்லி, உங்களுக்கு தெரியாதவங்க அன்னோன் பெர்சன் இப்படி கால் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மீட்டிங் என்ன ஏதுன்னு கேட்கறாங்க அப்படின்னாவே, பார்த்துட்டேன்னு சொல்றாங்கனாவே, இது பார்த்துட்டீங்களான்னு ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணணும். சரியா பார்க்கலைனாவே திரும்ப பார்க்க சொல்லி தான் நீங்க ஃபோர்ஸ் பண்ணணுமே. ஓகேவா? அப்ப என்ன, இப்ப பர்ச்சேஸ் பண்ணணுமா, பொருள் வாங்கணுமான்னு கேட்கறாங்கனாவே என்ன அர்த்தம்? அவங்க சரியா கவனிக்கலன்னு அர்த்தம். இல்ல முழுசா கூட பார்த்திருப்பாங்க. ஏதோ மனசுக்குள்ள ஏதோ ஒண்ணு யோசிச்சுக்கிட்டு, ஏதோ ஒண்ணு நினைச்சுக்கிட்டு அப்படியே பார்த்திருப்பாங்க. ஒரு சில விஷயங்கள வந்து கவனிச்சிருக்க மாட்டாங்க. ஓகேவா? அப்ப நீங்க அடுத்து வந்து இப்படி கேட்கறாங்க அப்படின்னா, சரிங்க, இருங்க. என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு கேளுங்க. முழுசா பார்த்துட்டேன்றாங்க. பார்த்துட்டும் இந்த மாரி கேட்கறாங்க. அடுத்து வந்து என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கேளுங்க. ஏதாவது சொல்லணும்ல. ஒண்ணுமே அவங்களால சொல்ல முடியல. ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட சொல்ல முடியல. எங்க பிசினஸே என்னங்க இது? பிசினஸே என்ன? வேற ஒரு கடையில வாங்குற பொருள இங்க வாங்க போறோம். அங்க வேற ஒரு கடையில நீங்க டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல, சூப்பர் மார்க்கெட்ல, மளிகை கடையில வாங்குறீங்கன்னா, ஒவ்வொரு பொருளுக்கும் ரூ. 5 சாக்லேட்ல இருந்து, ரூ. 1 சாக்லேட்ல இருந்து, ரூ. 1 ஷாம்புல இருந்து, சோப்புல இருந்து, பேஸ்ட்ல இருந்து, அந்த சின்ன பொருளுக்கே வந்து கோடி கோடியா செலவு பண்ணி விளம்பரம் பண்றாங்க. விளம்பரத்துக்கு பெரிய பெரிய செலிபிரிட்டீஸ்க்கு, ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு, சினிமா ஆக்டர்ஸ்க்கு, ஆக்ட்ரஸ்க்கு வந்து கோடி கோடியா செலவு பண்றாங்க. அது இல்லாம விளம்பரத்துக்கு அந்த டிவி ஆடுக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க. செலிபிரிட்டிஸே பல கோடி வாங்கிட்டு போயிடுறாங்க. அது இல்லாம நடுவுல ஸ்டேட் லெவல், சென்ட்ரல் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் தாண்டி ரீட்டைலர்ஸ் வருது. அவரு ஒரு லாபம் வச்சுதான் விப்பாரு. இத்தனை லாபமும் கட் பண்ணி அந்த காசை நமக்கு கொடுக்குறாங்கிறதே அவருக்கு புரியல. அததான் நம்ம அங்க மாங்கு மாங்குன்னு எக்ஸ்பிளைன் பண்றோம் எல்டிபில. அதுவே புரியலைன்னா என்ன அர்த்தம்? அவரு கவனிக்கவே இல்லை, உண்மையாலுமே பார்க்கவே இல்லைன்னு அர்த்தம். அதை பார்க்க வைக்கணும். பொருள் வாங்கணுமான்னு கேட்கறவர்கிட்ட இதைதான் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். நீங்க பொருள் எங்க வாங்குறீங்க? சோப்பு வாங்குறீங்களா? ஷாம்பு வாங்குறீங்களா? பேஸ்ட் வாங்குறீங்களா? டீ தூள், டீ எல்லாம் குடிக்கிறீங்களா? ப்ரெஸ் எல்லாம் பண்றீங்களா? அதே பொருளை தான் இங்க வாங்க போறீங்க. அங்க வாங்குறதுக்கு பதிலா இங்க வாங்க போறீங்க. விலை அதிகம்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ல வாங்குறதுக்கு 2500 மாசமா 4 மாசத்துக்கு ஒரு டைம் கூப்பன் தராங்களா? கூப்பன் தந்தா எவ்வளவு பெரிய இதுன்னு பாருங்க. மாசமானா வவுச்சர் தராங்க. மாசமானா ஒரு கூப்பன் தராங்க. மாசத்துக்கு ஒரு கூப்பன், 4 மாசத்துக்கு ஒரு கூப்பன். அதாவது கூப்பன் அப்படின்னு சொல்றது இது ரீபர்ச்சேஸ், ஃப்ரீ ப்ராடக்ட் பதிலா கூப்பன் எடுத்து கூப்பனை நான் மீன் பண்றேன். அது இல்லாம எம்ஆர்பில இருந்து 30% டிஸ்கவுண்ட், 30 அப் டு 30% வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கு. ஓகே, குவாலிட்டியான பொருள். வாங்க, ஒரு வீடியோ, ஜஸ்ட் ஒரு வீடியோ அனுப்பிச்சுடுறேன். ஃபீட்பேக், சோப்பு, ஷாம்பு, பேஸ்ட், பிரஷ் பத்திலாம் ஃபீட்பேக் சொல்லியிருப்பாங்க. ஆவுன்னு நிறைய பேர் வந்து ரொம்ப எக்ஸலண்டா சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் நீங்க கரெக்டா கிராப் பண்ணி, கட் பண்ணி, ஜாயின் பண்ணி ஒரு டூலா ரெடி பண்ணி நீங்க அதுதான் நீங்க தாங்க பண்ணணும். நானா இருந்தா நான் பண்ணியிருப்பேன். நான் அப்படிலாம் பண்ணி தான் இங்க வந்திருக்கேன். ஒருத்தருக்கு என்ன தேவையோ, ஒருத்தர் உள்ள வராரு அப்படின்னா, ஒருத்தர் எல்டிபி பார்த்துட்டாருன்னா, அவர் எனக்கு கீழே சேர்ந்துடணும். நான் சொல்றதை கேட்கணும். அவருக்கு இந்த பிசினஸ் மேல பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தும். அதுதானே நம்ம வேலை. அதுதானே ஒரு சேல்ஸ் பர்சனா, ஒரு பிசினஸ சேல் பண்ற ஒரு சேல்ஸ்மேனா என்னோட கடமை. அத நான் ஏற்படுத்தலைன்னா, அப்புறம் நான் ஒரு ஃபெயிலியர் சேல்ஸ்மேன் தானே. அப்ப நான் என்னோட வேலைய சரியா பண்ணலன்னு தானே அர்த்தம். நம்ம என்ன வேலை பண்றோமோ, அந்த வேலைய நம்ம பெஸ்ட்டா பண்ணணுமா, பண்ணக்கூடாதா? அந்த வேலையில நம்மள அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லங்கிற அளவுக்கு நம்ம கரெக்ட்டா பண்ணணுமா, பண்ணக்கூடாதா? அவருக்கு என்ன குழப்பம் இருக்கோ, உண்மையாலே இங்க சம்பாதிக்க முடியுமா? சம்பாதிக்கிற ஒரு சம்பாரிச்சவங்களோட பேசுற ஒரு வீடியோ அனுப்பிச்சு விடுவேன். ப்ராடக்ட் நல்லா இருக்கா? ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொன்ன ஃபீட்பேக் வீடியோ அனுப்பிச்சு விடுவேன். ஓகேவா? உண்மையான இன்கம் ப்ரூஃப், பேங்க் கிரெடிட் ஆகுதா? பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்க எல்டிபியே பார்த்திருப்பீங்க. நாங்க தனியா வேணா அனுப்பிச்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட்டா இருக்கா? இது இந்த பேங்கோட ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாருங்க. இந்த பேங்கோட ரெஃபரன்ஸ் நம்பர் இந்த இடத்துல இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்ல பேங்க்ல நேரா போய் இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் போட்டு இந்த டிரான்சாக்ஷன் உண்மையான்னு கேளுங்க. செக் பண்ணுங்க. நம்பிக்கை இல்லைன்னா போய் செக் பண்ணுங்கன்னு சொல்லுவேன்.
நான் பேசுற பேச்சிலேயே அவங்களுக்கு வந்து நம்பிக்கை வந்துரும். அவ்வளவுதான். ஓகே. நம்ம தாங்க பேசி அத கரெக்ட்டா குளோஸ் பண்ணணும்.